எப்போவுமே நம்மள பிஸியா வச்சிருக்கணும், தூங்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நெனைப்போம். அதனால வீட்ல ஏதாவது ஒர்க் இருக்கிறத மெயின்டெயின் பண்ணிக்கிட்டே இருப்போம். ஆனா, ஒரு சில ஒர்க்கெல்லாம் இன்னைக்கு பண்ணிக்கலாம், நாளைக்கு பண்ணிக்கலாம், நாளை மறுநாள் பண்ணிக்கலான்னு ஒதுக்கி வச்சுட்டே இருப்போம். பட் இறங்கிட்டோம் அப்படின்னா, ஃபுல் ஒர்க்கையும் முடிச்சுட்டு தான் அடுத்த வேலைக்கே போகணும் அப்படின்ற மாதிரி மைண்ட் செட் வந்துரும். அப்படி தான் வந்து நான் ஒரு ரூமா இப்போ க்ளீன் பண்ணிட்டுருக்கேன். ஆனா, க்ளீன் பண்ணும்போது தான் தெரிஞ்சது தேவையில்லாத எவ்வளோ குப்பைங்கள வச்சுக்கிட்டே நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம் அப்படின்ட்டு. அது எல்லாமே தனித்தனியா எடுத்து மூட்டையா கட்டி எல்லாமே வச்சாச்சு. இனிமேல் டிஸ்பர்சல் தான். கூடவே வந்து ஈவினிங் ரொட்டீனில் பாத்திரம் கழுவுறது, வீடு க்ளீன் பண்ணுறது இதையுமே பண்ணிக்கிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் பால் காய்க்க வச்சுட்டு இட்லி மாவுக்கு ஊற வச்சுருந்தேன். அதையுமே அரைச்சிட்டு அந்த கழுவுன தண்ணி எடுத்துகிட்டு வந்து செடிங்களுக்கெலாம் ஊற்றிட்டு இருந்தேன். இந்த தண்ணியை ஊற்றுறதுனால நல்ல எஃபெக்டிவாக இருக்குது. சீக்கிரமாக மொட்டு வைக்குது. அந்த தளிருமே சீக்கிரமாக வருது. இன்னும் மண் தரையில் வச்சு இப்படி மெயின்டைன் பண்ணோம் அப்படின்னா நிறைய பூ பூக்கும் போல். நாங்கள் இப்போ தொட்டியில் தான் வச்சுட்ருக்கோம். இன்னும் நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.